வணக்கம் டாக்டர். எனக்கு நேற்றுலேருந்து இடது கண்ணில் கருப்பாக திட்டாக மறைக்குது, ஒன்றுமே தெரியல. சைடில் தெரியுது, நடுவில் தெரியல. அதுக்காக அண்ணா நகரில் ஒரு மருத்துவரை போய் பார்த்தேன். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கண்ணில் ஒரு நீர் கட்டு இருக்குது, ஒரு 4-5 இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது டாக்டர்னு என்னுடைய நீண்டகால நண்பர், அண்ணா நகரில் வசித்து வரும் மூத்த பொறியாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவருக்கு நான் என்ன சொன்னேன், நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் மீண்டும் ஒரு முறை செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க சார்னு சொன்னேன். அவர் உடனே ட்ரை பண்ணுறாரு. 10 நாள் கழிச்சு தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு தகவல் சொன்னதுனால நான் அவருக்கு ஒரு சஜஷன் சொன்னேன். அந்த நீங்கள் பார்த்துருக்கிற படங்கள் எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு சொன்னேன். அதில் பார்க்கும்போது லெஃப்ட் சுப்பீரியர் பிரான்ச் இன் அக்ளூஷன், அதனால் மேக்குலர் எடிமா அப்படின்னு அந்த டயக்னோசிஸ் சொல்லுது. அதுக்காக தான் அந்த 5 இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொல்லி டாக்டர் அண்ணா நகர் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் 10 நாளுக்கு இருக்கிறனால நான் ஒரு நண்பருக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன். அதாவது உங்கள் உயரத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற வெயிட் சரியாக இருக்கான்னு பாருங்கள், அதை முதல்ல சீராக்குங்க. ஏன்னா இப்போ கண்ணில் சுப்பீரியர் டெம்பரல் பிரான்ச் வெயின் அக்ளூஷன் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு அதாவது அந்த வெயினும் ஆர்ட்ரி அந்த இடத்துல ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும். அந்த ஆர்ட்ரி தடிமனாக இருந்து அதை அமுக்கிறதுனால அந்த வெயினில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ வெயிட்டை குறைக்கிறது மூலமாக அந்த ஆர்ட்ரியில் இருக்கிற அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். முயற்சி பண்ணுங்க. டாக்டர் கோலின் கேம்பல் அப்படின்னு ஒரு நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட் ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் மூலமாக கிட்டத்தட்ட 18 வகையான வியாதிகளை ப்ரிவென்ட் பண்ண முடியும், சஸ்பெண்ட் பண்ண முடியும், அல்லது குணப்படுத்த முடியும்னே சொல்கிறாரு. அதில் மேக்குலர் டீஜென்ரேஷன் பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஆவணத்தையும் அந்த வீடியோவையும் அனுப்புகிறேன். அவர் ஒரு புத்தகம், இந்த சைனா ஸ்டடின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில், 426 பக்கம், அதையும் அனுப்பி வைக்கிறேன், படித்து பாருங்கள். இந்த மீன் டைம் அவங்க செகண்ட் ஒப்பீனியன் பார்த்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் சார்னு அவருக்கு சொன்னேன். அவர் அனுப்பியிருந்த அந்த படத்தில் ஸ்கேனில் இடது கண்ணில் மேக்குலர் ஏரியாவில் எடிமா 11.5 கியூபிக் மில்லிமீட்டர் அப்படின்னு இருந்தது. அவர் 6/12/2023 போயிட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறாரு. அன்றைக்கி போகிற அன்றைக்கி ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அந்த தினசரி அவர் இந்த 10 நாளையில் 2 கிலோ வெயிட்டை குறைச்சிட்டாரு. அவர் ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட்டை ஒரு வேளை தான் சாப்பிட்டார். இரவு சாப்பாடு மட்டும், காலிலேருந்து பொழுது வரைக்கும் தண்ணி குடிப்பார், காஃபி, பிளாக் காஃபி, சூப்பு இது மாதிரி சாப்பிட்டுட்டு வெயிட்டை குறைச்சார். ஏன்னா அவருக்கு அதனுடைய அந்த ஏற்கனவே அவர் பற்றி இந்த ஃபாஸ்டிங் பற்றிலாம் அவர் தெரிஞ்சனால அவர் அதை பயிற்சி எடுத்தார். டிசம்பர் 6ஆம் தேதி போகும்போது, டாக்டர் இப்போ எனக்கு கொஞ்சம் பார்வையும் கொஞ்சம் தெரியுது, இடதுங்கள் அரசு பரசலாக தெரியுது, முன்னே அளவு மறைக்கலை அப்படின்னு சொன்னார். 6ஆம் தேதி, டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அந்த தனியார் மருத்துவமனையில் போய் பார்க்குறாரு. ஸ்கேன் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கிற டாக்டரும் பார்த்துட்டு, ஆமாம் கண்ணில் அந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த அங்கே எடுத்த ஸ்கேன் படத்தை அனுப்பியிருந்தாங்க. அதில் மேக்குலர் எடிமா அந்த வீக்கம் அந்த கியூபிக் மில்லிமீட்டர் 8.8 கியூபிக் மில்லிமீட்டராக இருந்தது. 27/11 11.5 கியூபிக் மில்லிமீட்டராக இருந்த மேக்குலர் எடிமா 8.8 தெரிஞ்சுது. ஒரு இடையில இந்த 10 நாளையில் ஒரு 2 கிலோ வெயிட் குறைச்சன் விளைவாக அந்த வீக்கம் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அங்கும் இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுறத பற்றி அந்த முழு வீடியோலாம் பார்க்க சொன்னேன். அதை பற்றி படிச்சுட்டு, நீங்கள் வெயிட் ரிடக்ஷனும் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு உங்கள் ஏஜுக்கு உரிய வெயிட் 65 கிலோ இருந்தால் நல்லது, பட் நீங்கள் 75 கிலோ இருக்கிறீங்க, அதனால் ஒரு 10 கிலோ குறைங்க. இந்த மீன் டைம் அவங்க இன்ஜெக்ஷன் போட சொல்கிறது முன்னாலும் போட்டுங்க சார், அது உங்கள் விருப்பம், சாய்ஸ்ன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இன்ஜெக்ஷன் போட்டாலும் வரலாம், வராமல் போகலாம், அதனால் சில காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் பிளைண்ட்னஸ். நான் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு நான் ஏன் டாக்டர் அந்த ரிஸ்க் எடுக்கணும்?
இப்போ இந்த 10 நாளில் எனக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கிறனால, கொஞ்சம் கொஞ்சம் பார்வை தெரியறனால, நான் ஏன் வந்து இந்த டாக்டர் கோலின் கேம்பல் சொன்ன இந்த ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட்டே கண்டினியூ பண்ணக்கூடாது? அப்படி எனக்கு நான் இன்ஜெக்ஷன் போடாதனால, இந்த வெறும் நான் ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் சாப்பிட்றதுனால பிளைண்டானா கூட பரவாயில்ல, அந்த ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு போல்டான டெசிஷன் எடுத்தார். சுமார் 3 மாதங்களில் அவர் வெயிட் 10 கிலோ குறைச்சிட்டார். படிப்படியாக வெயிட் குறைச்ச மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தது. அப்பப்போ ஃபோன் பண்ணி தன்னுடைய பார்வையோட இம்ப்ரூவ்மெண்ட்டை சொல்லுவார். அவர் தன் வீட்டில் இருந்து எதிர் வீட்டை பார்ப்பார். ரெகுலராக ஃபிக்ஸடாக மார்னிங்கில் வலது கண்ணை மூடிட்டு இடது கண்ணை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அந்த எதிர் வீட்டில் இருக்கிற நம்பர்லாம் தெரியுது, அது மாதிரிலாம் சொல்லுவார். அதேமாதிரி படிக்கட்டு ஏறுறதுக்கெலாம் முதல்ல கொஞ்சம் சைடு ரேம்பை பிடிச்சிக்கிட்டு ஏறுவேன்னு சொன்னார். இப்போ ஓரளவு சப்போர்ட் இல்லாமலே ஏற முடியுது. ஒரு 10-15 தோப்புக்கரணம் போடும்போது கூட மூச்சு வாங்கும். இப்போ ஆனால் ஒரு 40-50 தோப்புக்கரணம் போட முடியுது. என்னுடைய ஓவரால் ஹெல்த், ஜல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியாக சொன்னார். அவர் தொடர்ந்து செஞ்ச விளைவாக அவருடைய பார்வை நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில், டாக்டர் இப்போ நான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் தனியாக பார்க்குறேன், தூரத்து பார்வை நல்லா தெரியுது, இடது கண்ணில் லேசாக ஒரு இடங்களில் மட்டும் கருப்பாக தெரியுது, மற்றபடி பார்வை இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. நான் கார் ட்ரைவ் பண்ணுறேன், எல்லா விஷயங்களும் படிக்கிறேன், ஆல்மோஸ்ட் இடது கண் வந்து நார்மல் ஆகிட்டுதுன்னு சொல்கிறாரு 3-4 மாதத்தில். இருந்தாலும் நம்ம ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும் சார், ஒரு செக்கப் பண்ணணும்னு சொன்னேன். அவர் வந்து பொறுமையாக டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் சமீபத்தில் அந்த ஸ்கேனை எடுத்து அனுப்பியிருக்காரு. ஒரு புகழ்பெற்ற மருத்துவரையும் சந்தித்தார். அவரும் ஆல்மோஸ்ட் நார்மல். அது வந்ததுக்கான கொஞ்சோண்டு அடையாளம் இடதுகளில் லேசாக ஒரு ஸ்கார் மாதிரி இருக்குது, பட் பார்வையை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதும் அந்த ஸ்கேனோட ரிப்போர்ட்டும் சரியாக இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கு. ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் எனும் இதை எடுத்து டாக்டர் கோலின் கேம்பல் அவர்களுடைய முறையை பின்பற்றி அவர் தன்னுடைய இடதுகளில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையை சரி பண்ணி மீண்டு வந்திருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியான தகவல். ஆம், நம்பினார் கெடுவதில்லை. டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள் உரைக்கும் உண்மையை நம்பினார் கெடுவதில்லை.